அடடா என்ன டேஸ்ட் தெரியுமா, தேவாமிரதமாட்ட இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சில டிஷ் நம்ம சாப்பிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மொத்தம் 3 இன்கிரீடியன்ஸ் தாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்கிற கேப்ல ஒரு 4 ஸ்பூன் சிறுதானிய சத்து மாவு, இதுதாங்க மெயினான இன்கிரீடியன்ஸ். கொஞ்சம் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்திரத்தில் வச்சு தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மிக்ஸையும் வந்து உள்ள ஊத்திருங்க. அது நல்லா கொதி வர்ற கேப்ல சைடிஸை வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா மாங்காயை வந்து கட் பண்ணி போட்டு தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ற கேப்ல இங்க வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்து கூழ் ரெடி ஆயிருச்சு. ஸோ நான் காட்டின அந்த பதம் வந்தோடனே நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் மோர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல வந்து சர்வ் பண்ணி அந்த மாங்காயோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்குது. உங்களுக்கு இந்த சிறுதானிய சத்துமா வேணா கேப்ஷன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட விலை வெறும் 75 ரூபா மட்டும்தான்.